الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ورفعنا لك ذكرك. وقال الله تعالى: وما أرسلناك إلا كافة للناس بشيرا ونذيرا. وقال الله تعالى: إنك لعلى خلق عظيم. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல் அல்லாஹ் தஆலாவுக்கு என்றென்றும் புகழ் உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சையதுல் முர்சலீன் காத்தமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், ஷேக்மார்கள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் காபா ஷரீஃபை தவாப் செய்யக்கூடிய, ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திருநபியின் ரவுலாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள், நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, அகிலத்தாரின் அருள்கொடையாக அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த இந்த மாதத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் சில விஷயங்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். சென்ற வாரங்கள், அதற்கு முந்தைய வாரங்களில் நபி அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், நபி அவர்கள் நம்மை போன்ற சாதாரண மனிதர் அல்ல என்பதை பற்றி பல விஷயங்களை நாம் பரிமாறிக்கொண்டோம். அல்லாஹு தஆலா கண்மணி நாயகத்தை தன்னுடைய திருமறையில் எந்த அளவுக்கு புகழ்ந்திருக்கிறான் என்பதை சில விஷயங்களை நாம் பார்ப்போம். அன்பானவர்களே, நபியை புகழலாமா என்று ஒரு கேள்வி எழுந்து கொண்டிருக்கிறது. நபி அவர்களுக்கு புகழ் எதற்கு தேவை என்று சில பேர் அதை புகழக்கூடாது என்று சிலர் சொல்லிக்கொண்டும் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் மீது பேசக்கூடிய, நபி அவர்களுடைய சிறப்பை பேசக்கூடிய இந்த மாதத்தில் எதற்கு மீளாது என்று சில கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. நபி அவர்களுடைய வாழ்க்கையை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நபி அவர்களுடைய வாழ்க்கை நம் வாழ்க்கையாக ஆக வேண்டும் என்பதற்காக ஆங்காங்கே நபி அவர்களுடைய அந்த புனிதமான வாழ்க்கையை மக்களுக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. சஹாபாக்கள் மீளாது கொண்டாடினாங்களா? இமாம்கள் மீளாது கொண்டாடினார்களா? தாபிஈன்கள் கொண்டாடினார்களா? நீங்கள் ஏன் மீளாது கொண்டாடுகிறீர்கள் என்று ஒரு கூட்டம் தேவையில்லாமல் கேட்டுக்கொண்டிருக்கும். அன்பானவர்களே, சஹாபாக்கள் ஒவ்வொரு வாழ்வும் நபி அவர்களை நினைத்தே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நபி அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கையாக அப்படியே ஆக்கிக் கொண்டார்கள். நபி அவர்களுடைய அடிச்சுவடை அடிபிரலாமல் பின்பற்றினார்கள். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நொடியும் அவர்களுடைய வாழ்க்கையில் நபியுடைய அன்பும் காதலும் நபி அவர்களுடைய சுன்னத்தும் நிறைந்திருந்தது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றதா?
நம்முடைய வாழ்க்கையில் எந்த பாகத்தில் நபி அவர்களை நாம் பின்பற்றுகிறோம் என்று யோசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எந்த அங்கத்தில் நபி அவர்களுடைய சுன்னத்து இருக்கின்றது, நபி அவர்களுடைய முன்னுதாரணமாக எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அத்த சஹாபாக்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் மீளாதாக இருந்தது. நமக்கு இப்பொழுது நபி அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு தேவைப்படுகிறது. நபியுடைய வாழ்க்கையை விட்டும் தூரமாகி கொண்டிருக்கின்றோம். நபி அவர்கள் காட்டி தந்த அந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா என்றால் அது கேள்விக்குறியாக இருக்கின்றது. நபி அவர்களுடைய வரலாறு பேசப்பட வேண்டும், நபி அவர்களுடைய புகழ் மாலை பாடப்பட வேண்டும், நபி அவர்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கமும் நமக்கு தெரிய வேண்டும். சிறுவர்களில் இருந்து பெரியவர்கள் வரை நபி அவர்களுடைய முழு வாழ்க்கையும் அறிவது நமக்கு அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கின்றார். அந்த வகையில் எங்கெல்லாம் மீலாது நடைபெறுகின்றதோ, நபி அவர்களை புகழப்படுகின்றதோ, அங்கெல்லாம் நபி அவர்களை மக்கள் அறிய வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், உங்களுடைய ரசூலை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட ரசூல், அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர்களுடைய தலைமுறை எப்படிப்பட்ட தலைமுறை என்பதை எல்லாம் நீங்கள் அறிய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கின்றான். ஆனா இன்னைக்கு ஒரு கூட்டம் தேவையில்லை என்று ஒரு கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட இழிவான கூட்டத்தை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் தஆலா. அன்பானவர்களே, அல்லாஹ்வே குர்ஆன்ல புகழ்றாங்க நபியை. வரஃபஅனா லக திக்ரக், நபியே உங்களுடைய புகழை நாம் மிகவும் உயர்த்தி விட்டோம், உங்களுடைய அந்தஸ்தை நாம் உயர்த்தி விட்டோம். குர்ஆன்ல அல்லாஹ் புகழுகின்றான். அல்லாஹ்வை புகழும் போது அல்லாஹ்வை பின்பற்றக்கூடிய நாம் புகழக்கூடாதா? குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா புகழுகின்றான் நபி அவர்களை. அன்பானவர்களே, அல்லாஹ் இன்னைக்கு ஒரு மனிதன் நபி அவர்களை புகழக்கூடாது என்று நபி அவர்களுடைய பெயரை எடுத்தாலே முதல் நபியை புகழ்ந்துட்டு தான் அவன் நபி அவர்களை புகழக்கூடாது என்று சொல்ல முடியும். ஏனென்றால் நபி அவர்கள் பேர் அப்படி, புகழப்பட்டவர் என்ற பெயர், அதிகம் புகழுக்குரியவர் என்ற பெயர். அன்பானவர்களே, அல்லாஹ்வே நபி அவர்களை புகழ்ந்து பேர் வைத்திருக்கின்றான், நபி அவர்களை புகழ்ந்து கொண்டிருக்கின்றான், புகழப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இனி வரக்கூடிய காலங்களிலும் அவர்களுடைய புகழ் என்றும் நிலைத்திருக்கும். எத்தனையோ மனிதர்கள் வந்தார்கள், அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் மறைந்து விட்டது. எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை அணு அணுவாக பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கிதாபுகளாக நபி அவர்களுடைய வாழ்க்கை எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது, இன்னும் எழுதிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, உலகத்திலேயே அதிகமாக முஹம்மது என்று பெயரை மக்கள் வைத்திருக்கின்றார்கள். இதுவே அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு அல்லாஹ் உயர்த்தி இருக்கின்றான். எங்கெல்லாம் இறைவனுடைய பெயர் ஞாபகப்படுத்தப்படுகிறதோ அங்கு நபி அவர்களுடைய பெயரும் ஞாபகப்படுத்தப்படுகிறது. அல்லாஹ்வுடைய பெயரோடு நபி அவர்களுடைய பெயரை நாம் சேர்ந்து உச்சரிக்க வேண்டும். பாங்கு சொல்வதாக இருக்கட்டும், இகாமத்து சொல்வதாக இருக்கட்டும், எல்லா நிலைகளிலும் நாம் நபி அவர்களுடைய பெயரை உச்சரித்தாக வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நபி அவர்களுடைய புகழை உயர்த்தி விட்டான். அன்பானவர்களே, வமா அர்ஸல்நாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ், அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்றான், நபியே நாம் உங்களை அனுப்பியிருக்கின்றோம் எல்லா மக்களுக்கும் ரசூலாக, எல்லா மக்களுக்கும் ரசூலாக, பஷீரம் வ நதீரா, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவராக, சுப செய்தி சொல்லக்கூடியவராக. இந்த சமூகத்து மக்களுக்கு நீங்கள் தலைவர் என்றல்ல, எல்லா மனித சமூகத்திற்கும் நீங்கள் தலைவர். அது கிறிஸ்டியனாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், முஸ்லிம்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், யூதர்களாக இருக்கட்டும், எந்த சமூகத்தை சார்ந்தவராக இருக்கட்டும், அனைவருக்கும் நீங்கள் நபி, அனைவருக்கும் நீங்கள் ரசூல். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா நபி அவர்களை எல்லா சமூக மக்களுக்கும் ஒரு நேர்வழி காட்டியாக அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்திருப்பதாக திருமறையில் சொல்கின்றான். இன்னும் அல்லாஹ் தஆலா திருமறையில் நபி அவர்களுடைய குணத்தை பற்றி சொல்கின்றான். இப்படிப்பட்ட குணத்திற்கு சொந்தக்காரர்
நபியே இன்னக்க நிச்சயமாக நீங்கள் லஅலா குலுகின் அதீம் உயர்ந்த நற்குணத்தின் மீது நீங்கள் இருக்கின்றீர்கள். நபி அவர்களுடைய அந்த நற்குணம் வேறு யாருக்கும் இருக்காது. அவ்வளவு நற்குணத்திற்கு சொந்தக்காரர்கள் நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 40 வருட காலம் நுபுவத்திற்கு முன்பாக, நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பதாக 40 வருட காலம் நபி அவர்கள் அந்த மக்களோடு சேர்ந்திருந்தார்கள். நண்பராக, சிறந்த ஒரு கணவனாக, சிறந்த ஒரு பிள்ளையாக, சிறந்த ஒரு சகோதரனாக, இப்படி மக்களோடு சேர்ந்து இருக்கும் பொழுது யாரிடத்திலும் ஒரு சின்ன குறை சொல்ல முடியவில்லை. நபி அவர்களை பற்றி அப்பலுக்கற்றவர்கள், எந்த ஒரு குறையும் இல்லாதவர்கள் நபி அவர்கள். நபிட்ட இந்த குறை இருக்குது சொல்ல முடியாது, சொல்லவும் முடியல. ஏன்னா அப்படிப்பட்ட புகழுக்கு சொந்தக்காரர்கள். நற்குணத்தின் நாயகன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, அந்த ஊர் மக்களே சொல்லியிருந்தாங்க, சாதிக்குல் அமீன், நீங்கள் உண்மையாளர் என்று அந்த ஊர் மக்களே புகழ்ந்தாங்க. நீங்கள் நம்பிக்கைக்குரியவர் என்று அந்த ஊர் மக்களே சொல்லி இருந்தார்கள். அன்பானவர், குர்ஆனே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன். ஒரு குறிப்பிட்ட காலம் நபி அவர்கள் உங்களிடத்தில் வாழ்ந்தார்களே, உங்களோடு சேர்ந்திருந்தார்களே, நீங்கள் விளங்க வேண்டாமா அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் விளங்க வேண்டாமா? 40 வருட காலம் மக்கள் எல்லோரும் புகழுக்கு சொந்தக்காரர் என்று புகழக்கூடிய அந்த புகழை பெற்றவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, நபி அவர்களுடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகமாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த வகையில் நாம் எடுத்துக்கொண்டாலும் நபி அவர்கள் ஒரு முன்மாதிரி. அல்லாஹ் திருமறையில் சொல்கின்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹ், நபியே திட்டமாக உங்களை, ரசூலே திட்டமாக உங்களை, உஸ்வத்துன் ஹஸனா, சிறந்த ஒரு முன்மாதிரியாக, அழகிய ஒரு முன்மாதிரியாக நாம் ஆக்கியிருக்கின்றோம். எல்லா வகையும் நபி அவர்கள் ஒரு அழகிய முன்மாதிரி. அவருடைய வாழ்க்கையே நமக்கு ஒரு முன்மாதிரி. எந்த தவறும் செய்யாத நபி, வாழ்வில் ஒரு தடவை கூட பொய் சொல்லாத நபி. அவங்க பொய் பேசியதே கிடையாது, புறம் பேசியதே கிடையாது. நபி அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அன்பானவர்களே, ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும், நபி அவர்கள் அதற்கு முன்னுதாரணம். ஒரு வியாபாரி எப்படி இருக்க வேண்டும், எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், நபி அவர்களுடைய வாழ்க்கை ஒரு முன்னுதாரணம். ஒரு தந்தை எப்படி இருக்க வேண்டும், தன்னுடைய மகளிடத்தில் எப்படியெல்லாம் தந்தை நடந்து கொண்டார்கள், நபி அவர்களுடைய வாழ்க்கை ஒரு முன்னுதாரணம். ஒரு தாத்தாவாக நாம எப்படி இருக்கணும், ஒரு அப்பாவாக நாம் எப்படி இருக்கணும், நபி அவர்களுடைய வாழ்க்கை ஒரு முன்னுதாரணம். ஒரு தலைவராக எப்படி இருக்க வேண்டும், ஒரு போர் களத்தில் ஒரு வீரராக எப்படி இருக்க வேண்டும், நபி அவர்களுடைய வாழ்க்கை ஒரு முன்னுதாரணம். அன்பு எப்படி காட்டணும், எங்கு அரவணைக்கணும், எங்கு எதிர்த்து நிற்கணும், யாரோடு நாம் சேர்ந்திருக்க வேண்டும், அனைத்தும் நபி அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முன்னுதாரணம். அல்லாஹ் திருமறையில் நபி அவர்களை புகழ்ந்து சொல்கின்றான், நபியே உங்களை அனைத்துலகத்தினுடைய ரஹ்மத்தாக, அருளாக, அருள் கொடையாக நாம் அனுப்பியிருக்கின்றோம். அல்லாஹ் தன திருமறையில அனைத்துலகத்தினுடைய அருள் கொடை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்களிடத்துல நபி அவங்க ரொம்பவும் அன்போடு பழகினாங்க, பாசத்தோடு பழகினாங்க. எல்லா சஹாபாக்களும் நினைப்பாங்க, நபி உங்களுக்கு நான் தான் ரொம்ப நெருக்கமானவன். எல்லாரும் நினைப்பாங்க, நபி அவங்க என்னத்தான் அதிகமா பிரியப்பட்டாங்க, எல்லா சஹாபாக்களும் நினைப்பாங்க. அப்படி எல்லோரோடும் அன்போடு, பாசத்தோடு, பரிவோடு, மிகவும் ஒரு தோழமையோடு நடந்து கொண்டவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் தஆலா திருமறையில நபி உங்களை பத்தி சொல்லும் பொழுது, ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும், அல்லாஹ்விடத்தில் இருந்து வரக்கூடிய அந்த அருளின் பொருட்டால் நபி அவர்கள் உங்களிடத்தில் ரொம்ப மென்மையா நடந்து கொள்வாங்க. நபி அவங்க எப்படி மென்மையான குணமுடையவர்கள், மென்மையாக நடந்து கொள்வார்கள். அன்பானவர்களே,
குர்ஆன்ல இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே உங்களின் பக்கம் ஒரு ரசூலை நாம் அனுப்பி இருக்கின்றோம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், மிகவும் கவலைப்படக்கூடியவர்கள், இந்த உம்மத்தின் மீது மிகவும் கவலை கொள்ளக்கூடியவர்கள். ஹரீஸுன் அலைக்கும் மினல் முஃமினீன், இந்த உம்மத்தினர்கள் மீது அதிகம் பேராவல் கொள்ளக்கூடியவர்கள். ரഊஃபுர் ரஹீம், மிகவும் இரக்க குணமுடையவர். அல்லாஹ் தஆலா திருமறையில நபியை புகழ்கிறாங்க, நபியுடைய தன்மையை புகழுகின்றான், நபியுடைய சிப்பத்தை சொல்கின்றான். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஆயத்துல சொல்லும் பொழுது நபி அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, ஃபலஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம், நபி அவங்க ரொம்ப கவலைப்பட்டாங்க. என்னுடைய உம்மத்தினர்கள் நேர்வழியின் பக்கம் வந்துட மாட்டாங்களா, இன்னார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா, அபூஜஹல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா, அபூ லஹப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா, இப்படி நபி அவர்கள் இந்த சமூகத்தினர்கள் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கவலைப்பட்டாங்க, ரொம்பவும் கவலைப்பட்டாங்க. எந்த நேரம் இந்த உம்மத்தை பற்றி நினைத்து நினைத்து கவலை கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா திருமறையில் ஒரு ஆயத்தை இறக்கினான். ஃபலஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம், நபியே நீங்கள் இந்த உம்மத்தின் மீது கவலை கொண்டு நீங்கள் நீங்களே அழிவில் கொண்டு விடுவீர்களோ என்று நான் பயப்படுகிறேன் என்று அல்லாஹ் தஆலா. கவலைப்படாதீங்க, யாருக்கு அல்லாஹ் நாடுறானோ உங்களுக்கு ஈமான் கிடைக்கும், நான் யாரை நாடுகிறேன் அவர்களுக்கு ஈமான் கொடுப்பேன். கவலைப்படாதீங்க, மக்களை நினைத்து நினைத்து உங்களே நீங்கள் அழிவில் கொண்டு விடுவீர்களோ என்று நான் நினைக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லும் அளவுக்கு அன்பானவர்களே, இந்த உம்மத்தினர்கள் மீது அதிகம் கவலை கொண்டவர்கள். இந்த மக்கள் ஈமான் கொள்ளவில்லையே என்று கவலைப்பட்டு தங்களை தாங்களே அழித்துக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். நபி அவர்களுடைய புகழ் எப்படிப்பட்டதுங்க, நாளை கியாமத்துடைய நாள்ல மஹ்ஷருடைய மைதானம், எல்லா மனிதர்களும் ஒன்று கூட்டப்பட்டிருக்கப்படும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு கடைசியாக இந்த உலகத்தில் பிறந்த அந்த குழந்தை வரை எல்லா மனிதர்களும் ஒன்று கூடியிருப்பாங்க. கடுமையான வெயிலினுடைய உஷ்ணம் அதிகமா இருக்கும், சூரியன் மிக அருகில் இருக்கும், ஒவ்வொரு மனிதரும் வேர்வையில மூழ்கி கொண்டிருப்பாங்க, கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாங்க. மனிதர்கள்ல ஒரு கூட்டம் ஆதிப்பிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போகும், நீங்க தான் எங்களுடைய தந்தை, அல்லாஹ்விடத்துல கேள்வி கணக்க ஆரம்பிக்கட்டும் சொல்லி அல்லாஹ்ட்ட நீங்க கேளுங்களே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பயந்துருவாங்க, நான் வாழ்க்கையில ஒரு பாவம் செஞ்சுட்டேன், என்னால அது கேட்க முடியாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போவாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மறுத்து விடுவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போவாங்க, அவர்களும் மறுத்து விடுவாங்க. அன்பானவர்களே, எல்லா நபிமார்களும் பயத்தில் இருக்கும் பொழுது, எல்லோரும் மறுத்து விடும் பொழுது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு கூட்டம் போகும். நபியே, நீங்க தான் நபிமார்களின் தலைவர், அல்லாஹு தஆலா உங்களை மிகவும் புகழ்ந்து கூறியிருக்கின்றான், நீங்கள் தான் எங்களுக்கு கேள்வி கணக்கு ஆரம்பிக்க வேண்டும் என்று நீங்க தான் சொல்லணும், நீங்க தான் எங்களுக்கு சிபாரிசு செய்யணும் என்று கேட்கும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்க குணமுடையவர்கள். இந்த உலகத்துல அல்லாஹு தஆலா அவங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு துஆவை இந்த உம்மத்தினர்களுக்காக அல்லாஹ் நபி அவர்கள் வைத்திருந்தார்கள். அந்த துஆவை கேட்காம நாளை மஹ்ஷர் மைதானத்துல தான் அந்த துஆவை கேட்பேன் என்று நபி அவங்க சிபாரிசுக்கான துஆவை நபி அவர்கள் மஹ்ஷர் மைதானத்துல மக்காமே இப்ராஹிம் என்ற இடத்துல, அதாவது மக்காமே மஹ்மூத் என்ற அந்த இடத்துல நபி அவர்கள் உயர்ந்த இடம். அது எப்படிப்பட்ட இடங்க? நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான இடம் எதுங்க? மக்காமே மஹ்மூத். மக்காமே மஹ்மூத் என்ற இடத்துல அல்லாஹ் தஆலா அவர்களை அனுப்புவான். அஸா அன் யபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா. மகாமே மஹ்மூத் என்ற அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா எழுப்பி நபி அவர்கள் அந்த இடத்துல சஜ்தாவில் விழுந்து இந்த உம்மத்தினர்கள் இந்த எல்லா சமூகத்திற்காகவும் துஆ செய்வாங்க. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு அற்புதமான தீனை நமக்கு கொடுத்திருக்கிறான். அற்புதமான ஒரு குர்ஆனை நமக்கு கொடுத்திருக்கின்றான். அருமையான நபியை நமக்கு கொடுத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா திருமறையில சொல்லும் பொழுது இன்னல்லாஹ ஸஃபா லகுமுத்தீன, உங்களை இந்த மார்க்கத்திற்காக அல்லாஹு தஆலா உங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். நம்ம எல்லாம் இஸ்லாமியர்களா இருக்கும் சொன்னா அல்லாஹ் நம்மளை இந்த மார்க்கத்திற்காக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிமாக தவிர நீங்க மரணித்து விட வேண்டாம். அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்து முஸ்லிமாக முஃமினாக ஆக்கி இருக்கின்றான். நபி அவர்களுடைய குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியம், இந்த இஸ்லாத்துல நபி அவர்களை பின்பற்றக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கின்றது என்றால் நீங்கள் முஸ்லிமாக தவிர நீங்கள் மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் சொல்லிவிட்டு, அன்பானவர்களே, தான் கொண்ட அந்த லட்சியத்தில நபி அவர்கள் முழுமை காட்டினார்கள். லட்சியத்தை முடித்து காமித்தவர்கள். எந்த நோக்கத்திற்காக நபி அவர்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த நோக்கம் நிறைவேறியது. வாழ்க்கையிலேயே 23 ஆண்டு காலம் நபி அவர்கள் இந்த இஸ்லாத்தில் தீனுல் இஸ்லாத்திற்காக பல கஷ்டங்களையும் சிரமங்களையும் அனுபவித்து இந்த தீனுல் இஸ்லாத்தை மக்களுக்கு எத்தி வைக்க நபி அவர்கள் பல கஷ்டங்களை அனுபவித்தார்கள். ஆனால் அந்த 23 காலத்துல நபி அவங்க தங்களுடைய லட்சியத்தை முழுமையாக நிறைவேற்றி விட்டார்கள். இன்னைக்கு எந்த மனிதர், எந்த தலைவர் தன்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றி விட்டார் என்று சொல்ல முடியாது. முழுமையாக நபி அவர்கள் தன்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றி விட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், நபியே இன்றைய நாளில் உங்களுடைய மார்க்கம் பரிபூர்ணமானது. வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, அல்லாஹ்வினுடைய அந்த நிஅமத் அருள் கொடையும் பூர்த்தியானது. வரதீத்து லக்குமுல் இஸ்லாம் தீனா, இந்த தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொண்டான். நபி அவங்க காட்டி தந்த தீனுல் இஸ்லாம், இந்த வழிமுறையை அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொண்டான். நபி அவர் ஹஜ்ஜத்துல் விதாவுல கடைசி ஹஜ்ஜில அரஃபா மைதானத்துல நின்று இந்த ஆயத்தை ஓதுறாங்க. நபி அவங்க கேட்கிறாங்க, கது பல்லகத்த ரிசாலத்தா, உங்களுக்கு நான் அல்லாஹ் சொன்ன அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு நான் எத்தி வைத்து விட்டேனா என்று நபி அவர்கள் கேட்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் ஆம் யா ரசூலல்லாஹ், நபி உங்களே அல்லாஹ் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்க எத்தி வைத்து விட்டீங்க. நபி அவர்கள் எந்த துறையில நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை, எந்த விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கல, எல்லாம் கற்றுக் கொடுத்து விட்டு விட்டார். நீங்க எந்த விஷயம் தேவையோ குர்ஆன் ஹதீஸ்ல தேடி பார்த்தா அதுக்கு பதில் கிடைக்கும். நபி அவர்கள் வாழ்க்கை வரலாறுல நம்ம தேடி பார்த்தா அதுல நமக்கு பதில் கிடைக்கும். அப்படிப்பட்ட மார்க்கத்தை பரிபூர்ணமாக நமக்கு கற்றுக் கொடுத்து சென்றவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு இஸ்லாத்துல நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சிறந்த ஒரு குர்ஆனை நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, வமை யப்தகி கைரல் இஸ்லாம், இதை விட்டுட்டு யாராவது வேற மார்க்கம் எனக்கு நல்லா இருக்குது, வேற வழிமுறை எனக்கு சிறப்பான பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி அதை பின்பற்றி ஒரு மனிதர் தீனுல் இஸ்லாத்தை விட்டுவிட்டு வேற வழிமுறையை பின்பற்றி ஈடேற்றம் அடைய முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. குர்ஆன் சொல்கிறது, வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலை யுக்பல மின், அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் காஸிரீன், நாளை மறுமையில மிகவும் கைசேதமடைந்தவராக நஷ்டமடைந்தவராக நரகத்துக்கு செல்வார். தீனுல் இஸ்லாம் தான் உயர்ந்த மார்க்கம், உயர்ந்த வழிமுறை. நபி அவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறை தான் நமக்கு நேர்வழியை தரக்கூடியது, இறைவனிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டது. ரதீத்து லக்குமுல் இஸ்லாம் தீனா, அல்லாஹ் தஆலா அந்த இஸ்லாமிய தீனை பொருந்திக் கொண்டான். இப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை நம்ம விட்டு வெளியேறிவிட்டோம் என்றால் நஷ்டமடைந்தவர்களாக ஆகிவிடுவோம். அன்பானவர்களே, இஸ்லாம் ஒரு அற்புதமான மார்க்கம். வாழ்வியலை நமக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தது.
இங்கு நற்குணம் பேசப்படுகிறது. எப்படி ஒரு சிறந்த நற்குணத்திற்கு சொந்தக்காரராக நாம் இருக்க வேண்டும். சமூக ஒற்றுமையை நமக்கு கற்றுத்தருகிறது. சமூக சீரமைப்பு இஸ்லாம் செய்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, அருமையான ஒரு தலைவரை நமக்கு இஸ்லாம் தந்திருக்கிறது. அன்பானவர்களே, நமக்கு இறக்கப்பட்ட வேதம் சாதாரணமான வேதம் கிடையாது. நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வேதம் இருக்கின்றதே, அல்லாஹுவால் இறக்கப்பட்டது, யாராலும் எழுதப்பட்டதல்ல. இந்த தீனுல் இஸ்லாம், இந்த வேதம், தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ், இதுல எந்த ஒரு சந்தேகம் சிறிதளவு கூட கிடையாது. லா ரைப ஃபீஹ், சிறிதளவு கூட சந்தேகம் இல்லாத ஒரு சிறந்த வேதம். யாருக்கு இங்கு இறக்கப்பட்டது? மனிதர்களில் புனிதரான நபிமார்களின் தலைவரான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது. அவர்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது? மிக சிறப்புக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர்கள். யாரால் இறக்கப்பட்டது? மலக்குமார்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக. அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கின்றான், இன்னஹு லஹக்கும் முபீன், மிகவும் உண்மையை சொல்லக்கூடியவர் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அன்பானவர்களே, இந்த குர்ஆன் எப்படிப்பட்ட ஆயத்துங்க. லா தப்தீல லிகலிமாத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய அந்த வார்த்தை ஒரு காலும் மாறுபடாது. என்னைக்கு மாற்ற முடியாது. ஒரு எழுத்தை மாற்ற முடியாது, ஒரு ஜபரை மாற்ற முடியாது, ஒரு ஜேரை மாற்ற முடியாது. குர்ஆனினுடைய அல்லாஹ் எப்படி இறக்கினானோ அதே குர்ஆனை நாம் இன்று ஓதிக்கொண்டிருக்கின்றோம். எத்தனை வேதங்கள் மாற்றப்பட்டு விட்டது. தௌராத் வேதங்கள் மாற்றப்பட்டு விட்டது, இன்ஜீல் வேதங்கள் மாற்றப்பட்டு விட்டது, ஜபூர் வேதம் மாற்றப்பட்டு விட்டது. அனைத்திலும் கையாடல்கள் செய்து விட்டார்கள். அல்லாஹ் தஆலாவினுடைய இந்த வேதம், அற்புதமான இந்த வேதம், ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சிறுவர்களுடைய உள்ளத்தில் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு இஸ்லாத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த குர்ஆன் சென்ற காலத்தை பற்றி பேசுகிறது, வருங்காலத்தை பற்றி பேசுகிறது, நிகழ்காலத்தை பற்றி பேசுகிறது. சென்ற காலத்தினுடைய வரலாறுகள், மறந்து போன, யாருக்கும் தெரியாத விஷயங்கள் எல்லாம் குர்ஆன் கூறுகிறது. வருங்காலத்தில் என்ன என்ன நடக்கும் என்பதை குர்ஆன் கூறுகிறது. அது நடந்து கொண்டும் இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக நமக்கு கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லும் பொழுது, அது ஜாஅக்கும் மினல்லாஹி நூரும் வ கிதாபும் முபீன், நாம் உங்களிடத்துல ஒரு சிறந்த ஒரு வேதத்தை, தெளிவான வேதத்தையும் ஒரு அற்புதமான ஒரு நூறையும் உங்களுக்கு அனுப்பி இருக்கின்றோம். நூறுனா யாருங்க? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட நூர்? ஒளி விளக்கான நூர். நூறுக்கு ஆப்போசிட் என்னது? இருள். எங்கெல்லாம் இருள் இருக்கின்றதோ அங்கு நபியவர்களுடைய வாழ்க்கையை கொண்டு போனோம் என்றால் அங்கு பிரகாசம் உண்டாகும். வீட்டினுடைய கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில இருள் இருக்கிறது என்றால் அங்கு நபியவர்களுடைய வாழ்க்கையை கொண்டு போனால் அங்கு பிரகாசம் உண்டாகும். வியாபாரத்தில் நொடித்து போன அந்த மனிதன் நபியவர்களுடைய வியாபாரத்தினுடைய வழிகாட்டலை பின்பற்றினால் அங்கு நேர்வழி கிடைக்கும், பிரகாசம் கிடைக்கும். எல்லா வகையிலும் நபியவர்கள் ஒரு பிரகாசம். அந்த பிரகாசம் நபியவர்கள் மரணித்ததோடு அணைந்து விடவில்லை, இன்னும் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது. கியாமத்து வரை ஜொலிக்கும். கியாமத்துக்கு பிறகும் அந்த பிரகாசம் ஜொலிக்கும். அன்பானவர்களே, எப்படிப்பட்ட பிரகாசம்! இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஒரு பிரகாச ஈமானினுடைய ஜொலித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அது நபியவர்களுடைய அந்த பிரகாசம், அவங்களுடைய உள்ளத்திலிருந்து வந்த பிரகாசம். அன்பானவர்களே, நபியவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா நூர் என்று சொல்கின்றான். வதாஇயன் இலல்லாஹி பிஇذنஹி வசிராஜம் முனீரா, அல்லாஹ்வினுடைய அனுமதியை கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தாஇ, நேர்வழி காட்டி. சிராஜம் முனீரா, ஒளி விளக்கு. விளக்கு எதுக்குங்க நமக்கு பயன்படும்? அந்த காலத்துல இன்னைக்கு லைட் போட்டோம், அந்த காலத்துல விளக்கு மட்டும்தான்.
விளக்கு நம்முடைய இருளில் இருந்து நமக்கு நேர்வழி காட்டுவதற்காக பலவிதமான விஷயங்களுக்கு நம்ம விளக்கை நம்ம பயன்படுத்தி இருக்கின்றோம். நபி அவங்க எப்படிப்பட்ட விளக்கு? ஒளி விளக்கு. இந்த எரிக்கக்கூடிய விளக்கல்ல, ஒளி விளக்கு. நபி அவர்கள் உள்ளத்தை, நம்ம உள்ளத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய கோடான கோடி மனிதர்களுடைய உள்ளத்தில் ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய, எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒளி விளக்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா திருமறையில நபியை பற்றி சொல்லும் பொழுது இன்னொரு வார்த்தையை சொல்லுவான், தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி. அல்லாஹ் தஆலா அருள்வளம் நிறைந்த ஒரு மனிதருக்கு, அல்லாஹ்வினுடைய அடியாருக்கு இந்த குர்ஆனை இறக்கி வைத்தான். லியகூன லில் ஆலமீன நதீரா, அவர்கள் இந்த உலகத்தாருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக. அற்புதமான அருள்வளம் நிறைந்த மனிதர் என்றே குர்ஆன் சொல்கிறது. தபாரக்கல்லதி, அருள்வளம் நிறைந்தவர். நஸ்ஸலல் ஃபுர்கான், குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைத்தான். லிஅப்திஹி, தன்னுடைய அடியார். லியகூன லில் ஆலமீன நதீரா, இந்த உலகத்தாருக்கெல்லாம் அவர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக. அன்பானவர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா பல இடங்களில் நபி அவர்களை புகழ்ந்திருக்கின்றான். எந்த அளவுக்கு சொன்னா, நபி அவர்களை பின்பற்றினால் அல்லாஹ்வை பின்பற்றியது போன்று, நபி அவர்களை நேசித்தால் அல்லாஹ்வை நேசித்ததை போன்று, நபி அவர்களுடைய கரத்தில் பைஅத் செய்தால் அல்லாஹ்வினுடைய கரத்தில் பைஅத் செய்வதை போன்று குர்ஆனுடைய ஆயத்துக்கள், நீண்ட ஆயத்துக்கள் நிறைய வருகிறது. நேரம் இல்லாததினால் சுருக்கமாக சொல்லி முடிக்கின்றேன். அன்பானவர்களே, பையத்தை ரிதுவான் என்ற ஒரு இடம், ஹுதைபியா உடன்படிக்கையின் போது நபி அவர்கள் மக்காவிற்கு உம்ரா செய்வதற்காக சென்றிருந்த அந்த நேரம், உம்ரா செய்ய முடியவில்லை. உம்ரா செய்வதற்காக சென்றிருந்த அந்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புகிறார்கள். நாங்கள்லாம் உம்ராவுக்காக வந்திருக்கின்றோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் என்று மக்கத்து குறைஷியர்களிடத்தில் அனுமதி கேட்டு வரும் பொழுது அங்கு சென்ற அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரவில்லை. நீண்ட நெடிய நேரமானது வரவில்லை. அந்த நேரத்தில் சொல்றாங்க, மக்கத்து குறைஷியர்கள் எல்லாம், மக்காவுக்குள்ள நுழைஞ்சா முதல் கடமை என்னங்க? தவாப் செய்யணும். நீங்க வேணா தவாப் செஞ்சுக்கங்க. உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, நீங்க வேணா தவாப் செஞ்சுக்கங்க, அதான் இந்த முஸ்லிம்களை நாங்கள் விடமாட்டோம் என்று சொன்னவுடன் நபி அவர்கள் தவாப்பு செய்யாம நான் தவாப்பு செய்ய மாட்டேன் என்று அங்கே இருந்து விட்டார்கள். அந்த நேரத்தில் கைது செய்து உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை வைத்துக் கொண்டார்கள். இந்த செய்தி மக்களிடத்தில் எப்படி பரவியது? உஸ்மானை கொலை செய்து விட்டார்கள் என்ற செய்தி நபி அவர்கள் வரை பரவியது. இப்ப நபி அவங்க சொன்னாங்க, என்னிடத்தில் பைஅத் செய்யுங்கள் என்று நபி அவர்கள் கரத்தை கொடுத்தார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அந்த கரத்தின் மீது கரம் வைத்தார்கள். அனைவரும் உஸ்மானுக்காக பழி தீர்க்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் என்று கையை கொடுத்து பைஅத் செய்தார்கள். அல்லாஹ் சொன்னான், இந்த கை நபி அவர்களுடைய கையல்ல, என்னுடைய கையில் பைஅத் செய்திருக்கிறீர்கள். அல்லாஹ் சொல்றான், நபி அவர்களுடைய கையை என்னுடைய கை என்று. பத்ர் போர்க்களத்தில் நபி அவங்க மண்ணை எடுத்து குப்பார்களுக்கு மத்தியில் வீசினாங்க. அந்த மண் தொண்டை குழியில் சென்றது, மூக்குல சென்றது. அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஆயத்துல இறக்கினான், ஃபலம் தக்துலூஹும் வலாக்கின் அல்லாஹ் கத்தலஹும். நபியே, பத்ர் போர்க்களத்தில் நீங்க கொலை செய்யல, நாம கொலை செஞ்சோம். சமா ரமைத்த, இது ரமைத்த, வலாக்கின் அல்லாஹ் ரமா, நீங்க எரியல, நாங்க எரிஞ்சோம் சொல்றான் அல்லாஹ் தஆலா. நபி அவர்களுடைய கரத்தை என்னுடைய கரம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்றால், எல்லா விஷயத்திலும் நபி அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து என்பது இருக்கின்றது. நபி அவர்களுடைய வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்வோம், அவர்களுடைய அந்தஸ்தை விளங்கிக் கொள்வோம். நம்முடைய ஒவ்வொரு அங்கமும் நபி அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறையாக இருந்ததென்றால் நாம் சிறந்த ஒரு முன்னோடியாக ஆகுவதற்கு அல்லாஹ் தஆலா கிருபை செய்வான். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.